ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்கணும், ஒரு டீ ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுவும் பலாக்கொட்டையை வச்சு. அது நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பலாக்கொட்டையை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். தோல் உரித்து எடுத்த பலாக்கொட்டையை ஒரு குக்கரில் போட்டு இன்னி அது முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு 5 விசில் வைக்கலாம். விசில்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பலாக்கொட்டையை வெளியே எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அது கூட பலாக்கொட்டை கூட நம்ம சோம்பும் சீரகமும் போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வடைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா அதையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை அதையும் வெட்டி வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம புதினா மல்லி அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பலாக்கொட்டை பேஸ்ட்டு இதையும் போட்டுக்கலாம். போட்டு இது கூட கொஞ்சமாக கடலை மாவு, அரிசி மாவு, அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு, இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சி பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன், வடை மாதிரி தட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வடையை பொரிக்க போகிறோம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானிலை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஒரு வடையாக நம்ம போட்டு எடுக்க போகிறோம். நம்ம அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வடை கருகாமல் நல்லா வரும். நல்லா வடை கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்தோம்னா நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.